முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தருகிற ஆதரவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற ஆராதனைகள், இணைந்து பங்கெடுக்கிற ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. வாங்க, முதலாவது எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராய்த்து மகிமைப்படுத்துவோமா? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை யார் தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ தோன்றினார். என்னை யார் தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினார். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் உருக்கும் உடையும் வானையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐப்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போம். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்போம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திது, கர்த்தா நீர் காத்தீரும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எவிடும். முழங்காலில் நின்ற வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உனதோ, உமக்கோ எனக்கோ இடையில் எதுவோ என்றுமே வராமல் காத்திரும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த பாதலத்தில் உம்மை போல், உம்மை போல், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல், உம்மை போல், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. அல்லேலூயா.
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. எந்நாளும் நடத்துவாரே. என்னோட்டத்தில், என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. ஓ நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. நீங்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிற தெய்வம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்க பயம் வேண்டாம். அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே, காத்திடும் காத்தருண் படகிலுண்டே. காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே,
காத்திடும் கர்த்தருன் படகில் உண்டே. அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் வேண்டாம். விசுவாச கப்பலின் பயணத்திலே விபரீதங்கள் உன்னை தாக்கினாலும், விசுவாச கப்பலின் பயணத்திலே விபரீதங்கள் உன்னை தாக்கினாலும், சோர்ந்திடாதே, மனம் பதறிடாதே, சேர்த்திடுவார் உன்னை பத்திரமா. சோர்ந்திடாதே, மனம் பதறிடாதே, சேர்த்திடுவார் உன்னை பத்திரமா. அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே தீரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய ஐயா. சொல்லுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயம். சித்தமே செய்து, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, எல்லாம் சொல்வோமா? இயேசுநாதா, ஆராதனை 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 ஆராதனை
என்றால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயம் உடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை உடனே. நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதாவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்கு. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதாவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதாவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி துதிப்பதே தகுதியல்லோ. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தா அவருக்கு மகிமை செலுத்துவோமா? துதிப்பதே என் தகுதியல்லோ. துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ. துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ. துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ. துதித்திடுவேன் என் துதிப்பதே துதிப்பதே என் தகுதியல்லோ. துதித்திடுவேன் என் இயேசுவே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மன்றம்
தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கி போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள், ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கி போல் இயேசுவில் ஒளி தருவோம். பரிசுத்தவான்களே ஒளியின் வாசமே சாட்சியின் ஜீவியாம் எங்கும் வீசிட இயேசுவின் ஒளியினை பாரினில் வீசியே ஒளியின் பிள்ளையைப் போல் சீராய் வாழ்வோம். சொல்லுங்க, ஒளியின் பிள்ளையைப் போல் சீராய் வாழ்வோம். ஆம் தேவஜனங்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்க உயர்த்த ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக அந்த திரியேக தேவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தெய்வ ஜனங்களே, நித்திய பேரின்பம் மேட்ரிமோனி ஊழியங்கள் பல ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். தொடர்ந்து எல்லாம் சேர்ந்து இணைந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? லூக்கா 9:23 வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் சொல்லி. அப்போ நீங்களும் நானும் யார் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அதை மறந்துடக்கூடாது. நம்ம யாரு, எதுக்காக நம்ம ஆண்டவரை தேடுறோம்? அவரை பின்பற்றுகிறதற்காக நம்ம அவரை தேடுறோம். ஏன் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம்? ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? அவரை பின்பற்றுகிறதற்காக அப்படிங்கிறத மறந்துடாங்க. we are followers of Christ. ரொம்ப முக்கியமான என்னது? I am a believer of Christ அப்படின்னு சொல்றதை காட்டிலும் I am a follower of Christ சொல்றது தான் மேன்மையான விஷயம். நான் ஒரு நல்ல விசுவாசி, நல்ல விஷயம் தான். ஆனா உண்மையா எது சிறந்ததுன்னா I am a follower of Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன். அதான் சோதரன். இப்படிப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் சில தீர்மானங்களை எடுக்கிறான். சாய்ஸஸ் ஆங்கிலம் சொல்லுவாங்க. அது சோதரன் சாய்ஸ் சொல்லுவாங்க. 2 சாய்ஸ். இதை செய்யறியா அதை செய்யறியா, இதை செய்யறியா அதை செய்யறியா, அப்படிதானே சொல்லுவாங்கல்ல. சாய்ஸ். நமக்கு எக்ஸாம்ல சாய்ஸ் இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு இருக்கும், சாய்ஸ் இருக்கும். ஆனா நமக்கு முன்பதாக 2 விஷயம், நல்ல விஷயம் தான் இருக்குது. அதில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். 2மே நல்ல விஷயம்தான், அலசோத்திரம். ஆனால் அதில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? ஒவ்வொரு சீசனுடைய வாழ்க்கையிலும் தெரிந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த தெரிந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சரியான விஷயத்தை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுக்க பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு இயேசுவை பின்பற்றுகிற மனிதனும் அலசோத்திரம் தீர்மானம் எடுக்கிறவனாக இருக்கணும். பாருங்க சோத்திரம், நீங்க யோசுவா குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தீர்மானம் செய்வாய். தீர்மானம். ஆண்டவரே, நான் எதை தீர்மானிக்கணும்?
எந்த தீர்மானத்தை, சரியான தீர்மானத்தை எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். முதலாவதாக மத்தேயு 26 நீங்க வாசித்து பாருங்க. மேத்யூ சாப்டர் 26 and verse 40. பின்பு அவர் சீஷர்கள் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்போ அலசோ தீர்மானம், தூக்கமா ஜெபமா அப்படின்னா நம்ம எதை தீர்மானம் பண்ணணும்? ஜெபத்தை தீர்மானம் பண்ணணும். தூக்கமா ஜெபமா? ஐயோ டயர்டா இருக்கு, சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தான். ஆண்டவரே நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்றப்பா அப்படின்னு சொல்ற நேரத்துல, அலசோ தூக்கம் வர்ற நேரத்துல நீங்க ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினா ஜெபம் பண்ணுங்க. பாரப்படுத்தினா ஜெபம், திடீர்னு எழுப்பி விடுவார். அப்படி எழும்பி ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. திடீர்னு ஒரு பாரத்தை தருவார். ஏன் திடீர்னு நான் நைட்டு முழிக்கிறேன்? உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்காக, மொபைல் நோண்டுவதற்காக அல்ல, ரீல்ஸ் பார்க்கறதற்காக அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த 1 நிமிஷம் ரீல்ஸ் ஷார்ட்ஸை பார்க்கறதுனால கிளாஸில் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இல்லை. 40 நிமிஷம் கிளாஸ் நடக்கிறது அவங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவரை இந்த ஷார்ட்ஸும் இந்த ரீல்ஸும் என்னது திருட்டு. சர்ச்சு பிரசங்கம் சீக்கிரம் முடிப்பாரா? வந்தோமா, சொன்னோமா, போனோமா. வெளிநாட்டில் அப்படிதான் நடக்கு. சரியா? எவ்வளோ? 1 மணி நேரம், அரை மணி நேரம். இப்போ 1 மணி நேரங்கிறது வர காலம் 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரங்கிறது. ஆனால் மற்ற இடங்களில் போய் ஆர்சிபி ஜெயிச்சுட்டு 36,000 பேர் போக வேண்டிய இடத்துல 2 லட்சத்துக்கு மேலே போய் நசுங்கி 11 பேர் மரித்து போனாங்க. சரி, என்ன லாபம்? தமிழ்நாட்டு செஞ்சவங்க 5 பேர் மரிச்சிருக்கிறாங்க. என்ன இதுக்கெல்லாம் போய் ரொம்ப நேரம் மணிக்கணக்கா நின்று காத்திருந்து செயல்பட வேண்டி அப்படி செயல்படுறதுக்கு வாஞ்ச இருக்கு. ஒரு நண்பருக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு மாலில் போய் காத்தே கிடக்கு காலையில் சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க, இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க. மால் போயிருப்பீங்க, சென்னையில் பார்த்துருப்பீங்க. ஒரே பொருட்கள் வாங்குறாங்களோ இல்லையோ, நின்று பேசி ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஒரு காஃபியை குடித்து அங்கே ஃபோட்டோ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. பல மணி நேரம் காத்திருக்கோம். இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் காத்திருக்கிறோம். சில இடங்கள் ஐஸ்கிரீமில் என்னது பேசுறதுக்காகவே உட்காருவாங்க. சரியா? போய் உட்காந்து அந்த ஐஸ்கிரீம் வச்சு நக்கி 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 2-3 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்ற ஆட்களையும் நம்ம பார்க்க தான் செய்யும். ஸோ இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சரியா? தூக்கம் வர்றமா இருந்தாலும் என்ன செய்றீங்க? மொபைல் நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கழிச்சு தூங்கலாமா அப்படின்னு, இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு தூங்கலாமா, அதுக்கு மேலே பார்த்துடலாமா, ரீல்ஸ் அடுத்த வீட்டில் நடக்கு, என்ன கதை, இந்த கதையா அந்த கதையா. அப்போ ஆண்டவர் எந்த எதிர்பார்க்கிறாரு? ஒரு தீர்மானம். உறக்கமா சோத்திரம் ஜெபமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் நான் எப்படிப்பட்ட அந்த தீர்மானத்தை எடுக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிறதற்கு தீர்மானம் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பாருங்க, சீஷர்கள் அல்லது அவர்கிட்ட போய் 3 பேரை தான் கூப்பிட்டு போறாரு. இயேசுவோட ரொம்ப க்ளோஸாக இருந்த யாரெல்லாம் கூப்பிட்டு போறாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேர். அவங்கள ஜோமனை சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக ஜோமனை சொல்றார். நேற்று தினத்தில் அலசோத்திரம் தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனையிலும் சுந்தர ஜபத்தை கொடுத்தான்னு சொன்னாங்க. முக்கியமான காரியத்துக்கு ஜோமனை சொல்லிட்டு அவர் சற்று அப்புறம் போய் அவர் ஜோம் பண்றார். அவருடைய வேர்வெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறுது. 3 முறை தரை மீது தாங்கோன்னா வேதனையா விழுந்து ஜோம் பண்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடவது. கொஞ்சம் எஞ்சி வந்து பார்த்தா 3 தூக்கிட்டு இருக்கான். உடனே சொல்றாரு, கண்டு பேதுருவை நோக்கி அதில் பார்க்குறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னையோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்போ நம்ம தீர்மானம் என்ன? ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. அல்ல சபையிலேருந்து நம்ம சொல்றோம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். வாலிபர்களே ஜெபம் பண்ணுங்க, உங்க திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஜெபம் பண்ணிக்கிடுவாரு, அம்மா ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க. பார்த்துக்கலாம் அப்படி அசால்ட்டை விடுற நாட்கள். அல்ல சோதரி நேரத்தில் இந்த மாதிரி லீவ் எடுக்க நேரத்தில் வந்து உட்காந்து ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நடக்கணும் ஜெபம் பண்ணும். கரங்களை வைத்து அழிச்சுங்க பாப்பா. அது ஜெபம் வேணும்.
ஜெபம்ங்கிற ஒரு இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். அல்ல சார் ஏதோ ஊர்கா மாதிரி தேவைக்கு எடுத்து பயன்படுத்துகிறல்ல, இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை ஜெபத்தின் மூலமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமா நமக்குள்ள மாற்றம் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜெபம் ஆண்டவரை மாற்றாது, நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பாரப்படுகிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த ஜெபத்தின் மூலமா காட்டுகிறோம். சில நேரங்களில் நமக்கு போய் உதவி செய்ய முடியாத நிலை இருக்கலாம். அல்லது மியான்மரில் பிரச்சனை வந்து, மிசோரமில் பிரச்சனை வந்து, பல இடங்களில் பிரச்சனை வந்த பொழுது நம்ம ஜெபம்ன்றோம். அலிஸ்தோத்திர ஆண்டவரே இரக்கம். அது எதை காட்டுகிறதுனா இந்த சமுதாயத்தின் மேல நீங்களும் நானும் அக்கறை உள்ளவர்கள் என்பதை அது காட்டுகிறதா இருக்கு. இந்த காலங்களில் கொரோனா பரவிருக்கு. இந்த இந்தியாவில் 53,634 பேர் கொரோனா வந்திருக்கு. அதில் 55 பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 221 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம காலையில் ஜெபம், ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை தாங்கப்பா, இந்த கொரோனா ஆண்டவரே பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம இந்த காலத்துலாம் விழித்திருந்து ஜெபம். ஏன்னா பிசாசான் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை வகை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி கொண்டு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. நைட் நேரங்களில் சபையில் வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க. சாவியை வாங்கி உட்காந்து நைட்லாம் ஜெபம் பண்ணுற ஆட்களை பார்த்துருக்கேன். காலை நேரங்களில் ஜெபம் பண்ணுற ஆட்களை பார்த்துருக்கேன். இன்னும் அதன் எண்ணிக்கை பெருனா நல்லா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் எனக்கு ஷிஃப்ட் போட்டு நீங்கள் நான் ஒரே ஆள் எல்லாத்தையும் செய்ய முடியாது. நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம அந்தரங்கத்தில் பார்க்கிற அல்ல நம்முடைய பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான தேவ ஊழியை சொல்வார். பிரைஸ், இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்லாம் முழு ஜெபம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. எனது அந்தரங்கத்தில் பார்க்க நம்ம எல்லாம் ஆன்லைன் எல்லாம் ஆஃப்லைனில் நம்ம உட்கார்ந்து நம்ம ஜபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா வெளியரங்கமாய் பதிலை தருவார். கரங்களை வைத்து தலையில பார்ப்போம். அப்போ நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும்? தூக்கமா ஜெபமா அப்படி சொல்லும் பொழுது ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷன் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? பிறகு ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? அவளை டக்குன்னு மூடி முழங்கா போட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்க போறீங்களா? எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஸ்க்ரீனிங்கை விட்டுருங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விட்ருவோமா? அப்படிதானே? சாப்பிட்ற நேரத்தில் மொபைல் பார்த்து சாப்பிடாங்கண்ணா. ஆனால் என்ன செய்கிறோம்? பார்த்தோம். சிலர்லாம் நம்ம என்னது நம்ம அவசரத்தை அதை பார்த்துட்டே சாப்பிட்றதுனால என்னது அவசர அவசரம் விழுங்கி பாருங்கள். நிறைய பிள்ளை டிவி பார்த்துட்டே சிப்ஸ் சாப்பிடும் பொழுது என்னது 10 பேக்கெட் சாப்பிட்றாங்க. அப்போ தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. தூக்கமா சரியா என்னது ஜெபமா அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது என்னது ஜெபத்துக்கு முக்கியத்துவம். அதுக்கு ரொம்ப விழிச்சிருந்து ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப விழிச்சு கிடந்து நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்தணும். ஆனால் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. அவர் அலைந்தே பகலெல்லாம் பல நன்மை செய்தார், அழுதே இரவெல்லாம் நமக்காக ஜெபித்தார். கண் உறங்கி சுகபோகமோ இல்லை, உண்ணமும் சமயம் இல்லாமல் அவர் சேவை செய்தார். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம். நீங்களும் நான் சபையாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? எது நடக்குதோ நடக்கலையோ நமக்கு தெரியாது. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆவில நிறைந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு தூக்கமா ஜெபமா, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், கவலையா ஜெபமா, நான் ஜெபிக்க தீர்மானம் பண்றேன். ஆமென். சோம்பேறித்தனமா ஜெபமா, நான் ஜெபிக்க தீர்மானம் பண்றேன். ஆமென். ஸ்தோத்திரம். வாட்ஸ்அப்பா ஜெபமா, நான் ஜெபிக்க தீர்மானம் பண்றேன். யூடியூபா ஜெபமா, அந்த காலத்துல இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பார் ஆண்டவர். யூடியூபா ஜெபமா, ஜெபிக்க நான் தீர்மானம் பண்றேன். கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்பேன். எல்லாம் செய்யுங்க, ஆனா ஜெபத்தை விட்டுறாதீங்க. இதெல்லாம் நம்ம ஜெப நேரத்தை எடுத்துருது. நிறைய பேருக்கு நான் சொல்வேன், ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமா பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனா ஜெபிக்க முடியல. காரணம் ஜெபம்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சாத்தான் நல்லா தெரியும், ஆனால் ஜெபிக்க விட மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது சோத்திரம் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இடையிடாது நாங்கள் ஜெபித்திட இடையெல்லாம் நிற்கிடும்.
ஃபஸ்ட் என்சோனே நல்ல கண்ணை மூடி அந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்றீங்க, நல்ல ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க. முடிச்ச பின்பதாக நல்ல ஆவில நிறைந்து நல்ல கத்தரை கனப்படுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம்னுங்க. மெய்யான சீசன்கிறதை வெளிப்படுத்துவோமாக, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவோமாக. கத்தர் மகிமையான காரியங்களை நிச்சயமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, ஜான் ஹெய்ட் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். 46 வயசுல இறந்துட்டார். ஆனா தினந்தோறும் 4 பேர் ஞானஸ்தானம் பெறும்படியாக அவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவருடைய எண்ணிக்கை மிக மிக பெருக்கல்ல வர ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க அல்லேலூயா. ஜான் ஹைட் டெய்லி 4 பேர் ஞானஸ்நானம் பெற ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறார். ஜெபிக்காதவன் சீஷனே அல்லன்னு சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் முதல் அடையாளம் ஜெபம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோமாக. குறைஞ்சு 1 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோமாக. மெல்லம் ஜெபிப்போமாக. இந்த ஜெபத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவாரா. சில வேலைகள், சில பொறுப்புகள், சில கடமைகள் சில நேரம் நம்மளை கொண்டு வந்து இங்கே ஜெபிக்க விடாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஜெபிக்க கர்த்தர் பெரிய கிருபை நிச்சயமாய் தருவாராக. 2வதாக தீர்மானம். தூக்கமா என்னது ஜெபமா? 2வது நமது விருப்பமா தேவ சித்தமா? நமது ஒரு சாய்ஸ். இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பதாக இருக்கிற அல்லது ஒரு சாய்ஸ் என்ன, தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன? எனது விருப்பமா கர்த்தருடைய சித்தமா? நிறைய நேரத்தில் இதில் தான் நம்ம கோட்டை விட்டுறோம். என்னுடைய விருப்பமா கர்த்தருடைய சித்தமா? நம்மளே ஒன்று திங்க் பண்ணி நம்ம தீர்மானம் எடுத்துறோம். இல்லை தேவ ஜனங்களே, நம்முடைய தீர்மானம் அல்ல, கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்காக தி பெஸ்டான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சராசரி நம்ம குருவி மூளை வச்சு எவ்வளவுதான் நம்ம யோசித்தாலும் ஓரளவு தான் நம்மளால செய்ய முடியும். ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா பெஸ்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 22:42 வாசித்து பார்க்கும் பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகிடும். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்ன இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பயந்தா சொல்றாரு? இல்ல, எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கணும். அவர் வாழ்ந்த நாட்கள் இருந்த ஜனங்கள், அதற்கு முந்தைய காலங்கள், ஆதாம் தொடங்கி பிறந்த ஜனங்கள், இனிமேல் பிறக்க போகிற எல்லாற்றுக்காகவும் ஒரே தீர்வையாக பலி செலுத்தபடியாக தன்னை ஒப்பு கொடுக்கணும், தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கணும். அப்படி அந்த அகோரத்தை யோசிக்க போகிறது பாருங்க. அவருடைய வேர்வெல்லாம் ரத்தத்தின் பெரிய துணிகளாக மாறிச்சு. மும்முறை தாங்கன்னா வேதனையா விழுந்து செப்பிக்கிறார். அவ்வளோ பாரம். ஒரு மனுஷன் வீட்டில் ஒருத்தருடைய பாவத்தை சுமக்க முடியலையே. ஒரு வீட்டில் ஒருத்தர் குடிக்கிற ஆளா இருந்தா அந்த பாரத்தை சுமக்க இந்த குடும்பத்தால முடியலையே, அந்த மனைவியால முடியலே. இந்த முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கணும். அவ்வளோ சொல்றாரு. நான் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க முடிச்சு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது. கரங்களை தள்ளிச்சுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உயர்ந்த வேலையா ஊழியமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு முன்னால் இருந்த அந்த ஆப்ஷன்ல அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தீர்மானம், இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம போதனை கேட்கறதெல்லாம் நம்முடைய விருப்பம் நிறைவேறும்படியான போதனை தான். சிலுவை குறித்தெல்லாம் பிரசங்கம் கேட்க முடியுமா? சிலுவையின் ஆசீர்வாதங்களை நம்ம கேட்கிறோம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் என்னுடைய சீசன் அல்ல நான் சார். அந்த உபதேசம்லாம் போய்கொண்டிருக்கிற ஒரு காலம் இருக்கு. செலக்டடான போர்ஷன்ஸ் எடுத்து, ஒட்டுமொத்த டீச்சிங் எடுக்காதபடி செலக்டடான போர்ஷன்ஸ் எடுத்து உபதேசங்கள் நிறைய வந்துட்டு பாருங்க தேவஜனங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பிரசோதரம் ஆண்டவர் கூட மத்திய மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது,
ஆண்டவரே, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களாம், உம்முடைய நாமத்தினால் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அப்புறம் ஆண்டவர் சொல்வாராம், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மத்தேயு 7:21 வாசித்து பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவள் இப்படி செய்கிறவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். தேவ சித்தம் நம்முடைய விருப்பம் அல்ல, தேவ சித்தம் நம்முடைய திருமண காரியங்கள்ல நம்முடைய விருப்பத்தை தாண்டி தேவ சித்தம் நிறைவேறும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சில சிக்னஸை கொடுப்பார், சில சமாதான குறைவுகளை கொடுப்பார். அதில் நம்ம சுதாரிச்சிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. சுதாரிக்கிறனா சீரழிச்சோம். அப்புறம் வேதனையோடு கூட அப்படி இருக்கும் லைஃப். நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவ சித்தத்தை செய்யணும். அது கடினமான பாதையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல திரட்சியான பாதை இல்லாமல் அதுக்கு ஹேண்ட் டு மவுத்தாக இருந்தாலும் வாங்குறது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கு. அதான் ஒரு தேவ பிள்ளை, ஒரு சீசன் சொல்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? தன்னுடைய விருப்பத்தை அல்ல, அது தேவ சித்தம். சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி ஆக்கிடவும். நான் அடிக்கடி வந்து சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்தையும் சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுங்கள், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கணும்னு சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரையும் நம்ம எல்லாரையும் நீங்களும் என்ன பரலோகத்தில் பார்க்கணும், நானும் உங்களை பரலோகத்தில் பார்க்க விரும்புகிறேன். நம்ம எல்லாம் பரலோகத்தில் சந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அலிசா ரெகுலரான ஜபங்கள்லாம் உங்களை பார்க்குற முகத்தெல்லாம் நான் பரலோகத்தில் பார்க்க விரும்புகிறேன். என்னையும் நீங்கள் பார்க்கணும். பிரசங்கம் பண்ணுற ஆள் நானே நரகத்துக்கு போனால் என்ன அர்த்தம்? எல்லாரும் இருக்கணும். அதுக்கு நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நான் செய்கிறவளாக மாற வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும், 1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 12 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்படிக்கு சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவொலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீ எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரிலாம் இல்லை. திருமணம் ஆகாம வாழ்ற ஆட்களை பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பட்டணங்கள்ல எல்லாம் வரும். திருமணம் ஆகாம வாழ்கிற நிலைகள் பேப்பர் நியூஸ் வருது, அதை குறித்து தான் வருது. அது மாத்திரமல்ல, பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி ஸ்தோத்திரம் இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி திருமணம் முடிக்கிற ஆட்களை, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அவர் செய்யலையா, இவர் செய்யலையா, இவர் செய்யலையா? எங்க நம்முடைய விருப்பம் அல்ல, கர்த்தருடைய சித்தம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒரு கல்ச்சர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஸ்தோத்திரம். அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது மிக அவசியம். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சமீபத்தில் நான் நேற்று தினத்தில் உங்களுக்கு நான் ஜைன் ஃபேமிலி ஆஃப் ஜைனில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தவறான தீர்மானத்தை அந்த சகோதரி எடுத்ததுனால லைஃப் அப்படியே முடிஞ்சு போச்சு. மிஸ் சென்னையாக இருந்தவங்க, நல்ல ஸ்மார்ட்டாக இருந்தவங்க, அவரை காட்டில் நல்லா சம்பாதிச்சவங்க, பெற்றோர் எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க, கேட்கல. தகப்பன் கிடையாது, தாய் மட்டும். யோசித்து பார்க்கணும், தகப்பன் இல்லாமல் தாய் என்னை வளர்த்துருக்குறாங்களே, அவங்க சொல்கிறதுக்கு இணங்கிடுமே. பின்பதான் அவருக்கு ஒரு அண்ணன், இன்னொரு சகோதரி இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கணும். அவங்க தவறான தீர்மானம் எடுத்ததுனால அவங்க மறித்தே போன சூழ்நிலை எனக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்குதே, அதன் முடிவு என்ன? நல்லா ஷைன் பண்ண வேண்டிய ஆட்கள்லாம் இப்படி இந்த லவ் அஃபேரில் மாட்டி ஷைன் பண்ண முடியாமல் போகிறாங்க. நல்லா படித்து சாதிக்க வேண்டியவங்க, இது ஒரு பெரிய ட்ராப் நான் சொல்லுவேன். இன்னைக்கு
பிசாசின் பயங்கரமான ட்ராப். அவர் பண்ணுறாரு, அதை நானும் பண்ணணும். என்ன ஹீரோவாக இருக்கார். சரி, என்ன இந்த பொண்ணு எப்படி இருக்கு, ஒன்றும் இல்லை 4 பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க, ஷிஃப்ட்டு போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வா, இதெல்லவா வாழ்க்கை, என்ன நிறைய கிஃப்ட் கிடைக்குது, இதெல்லவா வாழ்க்கை அப்படின்னு ஒரு உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்குது. இல்லை தேவ ஜனங்களே, நம்ம வேண்டியது முழங்கால் போட்டு ஆண்டவரே எம்முடைய சித்தம் என்னப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு யாரும் சொன்னாங்க, நான் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாஸ்டர். யார் ஒருத்தர் சொன்னார், திருமண தகவலில் பேசும் பொழுது என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு தவறான தீர்மானம் பண்ணிட்டோம். என்ன தவறான தீர்மானம்? ஃபஸ்ட்டு வர்றது தேவசித்தம் நாங்கள் தீர்மானம் பண்ணோம். ஆனால் அது தேவசித்தம் இல்லை. எதுவுமே நாங்கள் பார்க்கல, எதுவும் விசாரிக்கல. கல்யாணம் கட்டின பின்பதாக தான் பெரிய பிரச்சனையே வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சுது. இன்றைக்கி நாங்கள் பலிசோது எல்லாம் எங்கள் பையனுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிறோம், எங்களுக்கா ஜோமனுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் இன்னும் காத்திருச்சோம். சும்மா எடுத்தோடனே நம்ம செய்கிறதல்ல, நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த காரியத்தில் நம்முடைய சித்தம் என்னப்பா, அது சித்தப்படி நாம் செயல்படும் பொழுது, ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ஊழியமாக இருக்கலாம், நம்ம ஜெபத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் சபையோடு கூட நம்ம சேர்ந்து ஊழியங்களை செய்யும் பொழுது அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் நேர்த்தியாக நடத்துகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தேவ ஊழியருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது அவர் நிறைய சாட்சி. ஒரு அமெரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது அப்படி சோத்திரம் ஜெபம் பண்ணுவாரான். ஆண்டவரே சோத்திரனா ஜெபம் பண்ணி எந்த கடைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாரான். உடனே ஆவியானவர் அவ்வளோ கிளச்சாக இருந்திருக்காங்க. ஆவியானவர் அந்த உணர்த்து எந்த கடைக்கு போகணும், அந்த கடைக்கு போகிறதுல முடி வெட்டிட்டு இருக்க நேரத்திலேயே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிப்பாரான். முடிஞ்சோடனே அவன் முழங்கால் போட்டுருவானா, ஒப்பு கொடுக்க வச்சு ஜெபம் பண்ணி ரட்சிப்புள் நடத்திடுவாரான். நான் அடிக்க நினைப்பேன், எங்கள் பார்பர்கிட்ட போய் உட்கார நேரத்தில் ஆண்டவர் நிறைய சொல்லுவேன், நிறைய விஷயங்களை சொல்வேன், ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அவருக்கு என்ன விசுவாசமாக இருந்திருக்கார், நம்ம விசுவாசம் குறைவாக இருக்கிறோமே, இன்னும் நமக்குள்ளே வளரணும். நான் சொன்ன ஆண்டவரே நான் யார்கிட்ட பேசுகிறேனோ அல்ல சோத்திரம், நீங்கள் வேண்டானே இருக்கிறவங்ககிட்ட பேசும்பொழுதும் நீர் வேணும் என்கிற உணர்வை நான் ஏற்படுத்துகிறவனாக இருக்கணும்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு ஜெபம் அப்படி தான். நம்ம எல்லாரும் அநேகரை அல்ல நீதிக்குட்படுத்துகிறவர்களாக மாறணும், ரட்சிக்கு நடத்துகிறவர்களாக மாறணும். அல்ல சோத்த நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம தடித்த போல ஒரு திரள் கோட்டத்தோடு கடன் செல்ல கர்த்தர் கிருபை தருவாரா. சொல்லுங்க அல்லேலூயா. வச்சிருக்கிற இதுவுமே நம்ம கூட வராது. இப்போ 10 கோடி கொடுத்து அப்படி சோத்திரம் என்னது டைமண்ட் இல்லை சோத்திரம் வைர கிரீடத்தை நீங்க வாங்கியிருந்தாலும் இது பரலோகத்தில் உங்க கூட வராது. நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்துக்காக நீங்கள் நானும் செயல்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுமா. பொதுவான தேவ சித்தம் இருக்கிறது, பிரத்யேகமாக தேவ சித்தம் இருக்கிறது, அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவாரா. உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், எது தேவ சித்தம்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். 3வது ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆவிக்குரிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி இது நமக்கு முன்னால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவது, சரியா? அடுத்து இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் என்ன, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண, வன்முறையில் நம்ம ஹேண்டில் பண்ணணுமா அல்லது வன்முறை இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணணுமா? சில நேரங்களில் வன்முறையாக ஹேண்டில் பண்ணுவாங்க, வன்முறை இல்லாமல் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மத்த 26:51 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசுவோடு இந்த ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். யார் இருந்தாலும் பேதுரு என்ன பண்றாரு? யாரு அவன் பேரு? மல்கூசுரை காத வெட்டிட்டார்.
அப்போது நம்ம லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் நம்ம மெத்தட் இயேசு பிடிக்க வந்துட்டாங்க. என்ன மெத்தடை அவன் யூஸ் பண்ணியிருக்கணும், அது யூஸ் பண்ணலை. மாம்சிகமாய் செயல்பட்டதை குறித்து பார்க்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற சபையில் நம்ம இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். சில நேரங்களில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னா மாம்சத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் மாம்சத்துக்கு ஏதுவாக இராதபடிக்கு ஆவிக்கு ஏதுவாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மூடனுக்கு மூடத்தனத்துக்கு ஏற்றபடி பதில் கொடுங்கிற மாதிரி வந்து நீங்கள் தவறான தீர்மானம் எடுத்துடக்கூடாது. சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 6:12 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எஃபீசியன்ஸ் சாப்டர் 6 and verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு. அடுத்தது நீங்கள் 12ஆம் வசனத்தை அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம், ஆகியால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, சகலத்தையும் செய்து முடித்தவராய் நிற்கும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை. அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் என்ன? சர்வாயுத வர்க்கம். அது என்ன இருக்கு? என்ன சர்வாயுத வர்க்கம் என்ன? அது ஒரு லிஸ்டே பின்னால் போடப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றையும் மேலா விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்க ரட்சணியம் என் தலை சேராவையும் வேத வசனமாய் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கணும். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, எல்லா வெப்பனும் தற்காக்க ஒன்னே ஒன்று தான் தாக்க, கர்த்தருடைய வசனம். நம்ம எதை பயன்படுத்தணும்? கர்த்தருடைய வசனத்தை. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய மெத்தட் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த சூழ்நிலை நம்ம எப்படி நிற்கணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. இயேசுவின் சீஷன் எப்படிப்பட்டவர்? அது ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றணுமோ அதை சரியாக பயன்படுத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு எப்படி அணுகுகிறீர்கள் ரொம்ப முக்கியம். வியாதி வந்துட்டு அப்ப எப்படி அணுகுகிறீங்க? அது ஜெபம் பண்ணவும், விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னால ரட்சிக்கும். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஒரு இழப்பு மத்தியில் இருக்கும் பொழுது, அல்சோத்திரம், இதனால தான் உனக்கு இந்த இழப்பு வந்துச்சு, இதனால தான் இந்த இழப்பு வந்துச்சு, இதனால தான் இந்த பிரச்சனை, இதனால தான் சொல்ற காட்டிலும் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. அது சொல்றது தான் அல்சோத்திரம். ஒரு வழிமுறைங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண ஆண்டவர் நம்ம கிருபை தருவாராக. நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழுமி நிற்போமாக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தீர்மானங்கள் சரியா இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நடிச்சு ஜெபமா உறக்கமா அப்படி சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? உறக்கமா ஜெபமா விருப்பமா தேவ சித்தமா. மூன்றாவதாக ஆவிக்குரிய வழிமுறை. எந்த மாம்சத்துக்கு ஏதுவான வழிமுறையா, ஆவிக்கு ஏதுவான வழிமுறையா? மாம்சத்துக்குன்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன காரணம் 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 பார்ப்போம். ஆனா பிரைஸ்லா ஆவிக்குரிய நிலையில அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம ஓடுவோம். இதை தான் நம்ம செய்யணும். ஒரு இயேசுவை பின்பற்றுகிற எப்படிப்பட்டவனா இருப்பானுங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவளுக்கு கர்த்தர் கிருபை தரும். இந்த நாளிலும் நீ கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தர் நன்றி ஒரு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் நீங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாங்க, எங்களுடைய விலாசத்தை கீழே போடுகிறோம். நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி தாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.